அம்மா இல்லாத ஒரு பெண் திருமணமான சில மாதங்கள்ல தெருவுல நடந்து வரும்போது பூ விக்கிற ஒரு பாட்டி அந்த பெண்ணை கூப்பிட்டு கீழே வச்சிருந்த கூடைய தலையில தூக்கி வைக்க சொல்லிருக்காங்க. உடனே அந்த பெண்ணும் பூக்கூடைய தூக்கி பாட்டி தலையில வைக்க முயற்சி பண்ணும் போது கூடைய அந்த பெண்ணோட தாலி கயிறுல மாட்டி கயிறு அவுந்திருக்கு. அடுத்த நொடியே அரண்டு போன அந்த பெண் என்ன பண்றதுன்னு புரியாம மறுபடியும் கயிறை கழுத்துல மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டாங்களாம். இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பெண்ணை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்த அந்த பெண்ணோட சித்தப்பா, உனக்கு திருமணம் ஆகுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நள்ளிரவு சாமி கோடாங்கி நம்ம வீட்டு வாசல்ல வந்து நின்று இந்த மாசத்துல இந்த வீட்டுல இருக்க பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சா விளங்காதுன்னு சொல்லிட்டு போனாங்கம்மா. உடனே உங்க சித்திட்ட உனக்கு திருமண நாளை மாத்திருவோம்னு நான் சொன்னேன். ஆனா உங்க சித்தி யார் பெத்த பிள்ளையோ எப்படி போனா நமக்கு என்னன்னு சொல்லி உன்னை திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. நீ உங்க கணவர் வீட்டுல இந்த விஷயத்த சொல்லி கோவிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வாமான்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நொடியே அந்த பெண் தப்பான மாசத்துல திருமணம் ஆனதுனால நடக்க போற கெட்ட விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக இறந்து போன அம்மா அப்பா தான் பூ விக்கிற பாட்டி ரூபத்துல அன்னைக்கு வந்து தாலிய கலட்ட வச்சு நம்மளவே போட வச்சிருக்காங்க. நம்மள அப்பா அம்மா பாத்துக்கிருவாங்கன்னு தைரியமாவும் மகிழ்ச்சியாவும் இருந்ததாக சொல்றாங்க.